வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன். எல்லாரையும் மினி விலாகே பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் வீடியோவில் வந்துட்டேன். வாரம் வீடியோ போட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சண்டேயில் நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். காலையிலே எழுந்து பார்த்திங்கன்னா 7 பள்ளி போல் மீன் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. எதுக்காக பார்த்திங்கன்னா பால் சுறா வாங்குறது தான் முக்கியமாக வந்தோம். வீட்டாண்ட வரவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மீனை மட்டும் கொண்டு வராது, எல்லா மீனையும் கொண்டு வராங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு மீன் பேர் கூட எனக்கு தெரியாது. எல்லாம் பெக்கன்னு இருந்தது. பார்க்கவே பார்த்திங்கன்னா ஒன்று புதுசு புதுசாக இருந்தது. ஒன்றுக்கு பேர் வேறு தெரியலையா, கேட்டு தெரிஞ்சிட்டு இருந்தேன். அக்கா உனக்கு என்ன மீன் வேணும் மட்டும் சொல்லுமா அப்படின்னு கேட்டுட்டாங்க. டக்குன்னு நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போதும் வெறுப்பேற்றதெல்லாம் சொல்லிட்டு நம்ம வந்த வேலை பால் சுறா. நெக்ஸ்ட் குழம்புக்கு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மீனை வாங்கி போட்டுட்டு வீட்டுக்கு சட்டுன்னு கிளம்பியாச்சு. இன்றைக்கையும் பார்த்து தான் புருஷனுக்கு வேலை தான் முக்கியம், நான் ஒன்று வீட்டில் விட்டுட்டு நான் வேலைக்கு கிளம்புறேன்னு அவர் கிளம்பிட்டாரு. என்னமோ தெரில, இன்றைக்கி வேலைக்கு போனதுனால தான் இன்றைக்கி என்னால் வீடியோவே எடுக்க முடிஞ்சிச்சு. இல்லைனா எடுக்கவே விட்டுருக்க மாட்டாங்க, எதனா ஒன்று வேலை வச்சுட்டே இருந்திருப்பாங்க. இப்போ வீடியோ பார்த்திங்கன்னா மீன் குழம்பு சொதப்பதுக்கு முக்கியமான காரணம் இந்த மீன் தான். இந்த மீன் என்னத்தை பண்ணுறதுனே தெரியல. இந்த செதிலில் நான் பார்க்காத வாங்கிட்டேனோ என்னமோ தெரியல, அது மீனை சொதப்பி விட்டுருச்சு. 2-3 நாளாக வயிறு கடமுடன் தான். அதனால் 2-3 நாளாகவே தயிரை ஊற்றி ஏதோ மேக்ஸிமம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா எனக்கு சிக்கன் சாப்பிடணும் போல் வேறு சொல்லிட்டாங்க. அதனால் சிக்கனம்மா வயிறு சரியில்லை, சிக்கன் எதுவும் எனக்கு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியே வச்சுட்டேன். மீன் குழம்பு நாசமாக போனதான் மிச்சம். ஆனால் எதுவும் கீழே ஊற்றாத மேக்ஸிமம் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வேலையை நல்லபடியாக முடித்து எடுத்தாச்சு. இனியனை ஸ்கூல் சேர்க்கறது தான் மிச்சம். இந்த இனியனை வீட்டில் வச்சுன்னு சமாளிக்கிறதுக்கே ஒரு பெரிய யுகம். நம்மளுக்கெல்லாம் வீட்டு வேலை செய்யறதே பெரிய விஷயம். இதில் வர இன்னொரு குட்டி 2த்தையும் வச்சுன்னு மேய்க்க முடியல. அவர்கிட்டேருந்து இவரை காப்பாற்றும், இவர்கிட்டேருந்து அவரை காப்பாற்றுறதும். என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாருனா, இனியன் பார்த்திங்கன்னா தம்பி என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏதாவது நம்ப முடியுதா? அவன் இருக்கிற குட்டி சைஸுக்கு இனியனை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அம்மா தம்பி என்னை அடிச்சிட்டான், அவனை நீ அடி அப்படின்னு என்னை கூப்பிட்டுட்டு வர போகிறான். இதில் நான் எங்கேருந்து பஞ்சாயத்தை பண்ணுறது? சரி அடிக்கிற மாதிரி நடிப்போம்னு சொல்லிட்டு கையை பக்கத்தில் வச்சு ஒரு அடி அடிச்சுட்டு தம்பி அடிச்சிட்டேன்டா அப்படின்னா அடிக்கும் சொல்லிட்டு சார் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ஏன் தம்பி அடித்தேன், நான் அடிக்க சொன்னால் நீ அடிச்சிடுவே அப்படின்னு கேள்வியை கேட்குறான். இவங்களுக்குள்ள பாச போராட்டத்தில் நான் மாட்டின்னு முடிக்கிற பாடு இருக்கே, ஐயோயோயோ அப்படி இருந்தது. மீன் குழம்புக்கு முக்கியமானது வெந்தயம். வெந்தயம் சூடும் தணிக்கும். அதனால் கொஞ்சமாக வெங்காயம், எப்பயுமே வெந்தயத்தை போட்டு தாளித்து விட்டுட்டு எப்பயும் போல் வெங்காயம் தக்காளி அரிஞ்சு போட்டு நல்லா விதக்கி விட்டுட்டு முக்கியமானது குழம்பு மிளகாத்தூள். வெறும் மிளகாத்தூளை விட குழம்பு மிளகாத்தூள் போட்டிங்கன்னா டேஸ்ட் அடிப்பொலியாக இருக்கும். வீட்டு மிளகாத்தூளே சேர்த்துக்கோங்க. ஒரு 4 டீஸ்பூன் போல் நான் சேர்த்துக்கினேன். இது கூட நம்ம கரைச்சி வச்ச புளியை ஊற்றி நல்லா கொதிக்க விட வேண்டியதான். நல்லா மிளகாத்தூள் காரம் ஸ்மெல் போன உடனே மீனை போட்டு இறக்குனிங்கன்னா மீன் குழம்பு அடை சொல்லவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீட்டுக்குள்ளே இப்படி அப்படி நடக்கிறதுக்குள்ளேயே எனக்கு ஒரு பாடாகி போகுது. ஆனால் எப்படி உடம்பு குறைக்க போகிறேன்னு தெரியல, நல்லா ஊதி போய் கிடக்க. இந்த வீடியோலாம் பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம எந்த அளவு ஊதி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இனி என் டாக்டர்கிட்டலாம் வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போலாம் குறைக்கக்கூடாதுமா, பாப்பாவுக்கு ஃபீடிங்லாம் பண்ணணும், அதனால் வெயிட்லாம் குறைக்கிற வேலையை வச்சுக்காது, நல்லா சாப்பிட்டு குழந்தைக்கு வயிறு ஃபுல்லாக பால் கூட அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. ஆனால் எனக்கு கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கும்போது தானே தெரியுது நம்ம என்ன இப்படி உருண்டை மாதிரி ஆகிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியாவது இந்த உடம்பு குறைச்சி எடுத்தணும்னு ஒரு நம்பிக்கை உருண்டை போட்டு வச்சுருக்கேன். அளவோடு சாப்பிடணும்னு நினச்சாலும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு பால் கொடுக்கணும். அதனால் ஒரு நாளைக்கு 6 வேளை சாப்பிடணும்னு சொல்லிட்டு காலையில் ஒரு வேளை, காலையில் ஒரு 6 மணிக்கு ஒன்று, 10 மணிக்கு ஒன்று, மதியானம் 12 மணிக்கு ஒன்று, திருப்பி 3, 4ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது லிஸ்ட்டு. நைட்டு வேறு இதில் வர 7 மணிக்கு ஒரு வாட்டி சாப்பிடணுமாக்கும், 10 மணிக்கு ஒரு வாட்டி சாப்பிடணுமாக்கும். இதில் வர நடுவில் பால், டீ, காஃபி அது இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்குது. ஆனால் வெயிட் குறைக்கிறதுக்கு யாரும் கூட நிற்க மாட்டாங்க. பிரீத்தி நம்ம மட்டும்தான் குறைக்கணும்னு சொல்லிட்டு மனசை போட்டு தேத்திக்க வேண்டியது தான். பால் சுறா அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. ரெசிபிக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு போட்டு கொஞ்சம் மேக்னேட் மாதிரி ஒரு 1/4 மணி நேரம் வச்சுட்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா குக்கரில் நல்லா ஸ்டீம் பண்ண வச்சுட்டேன். இதை ஊற வச்சதை எடுத்து குக்கரில் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். இந்த மாதிரி பாத்திரத்தை தண்ணி ஊற்றி கூட வேக வைக்கலாம். 2த்துல எப்படி வேணாலும் பண்ணலாம். நான் ஈஸியான வேலையை இதை முடிச்சுக்கிட்டேன். இது நல்லா வெந்து வந்தோடனே அந்த தோலெல்லாம் உரிச்சு எடுத்துகிட்டு நடுவில் ஒரே ஒரு முள் மட்டும் இருக்கும். அந்த முள்ளை மட்டும் எடுத்துட்டா போதும், சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. இதை நான் எப்போ சாப்பிட்டேன் பார்த்தீங்கன்னா, கடைசியாக இனியன் தலை நிற்கிறதுக்கு சாப்பிட்டேன். இனியனுக்கு பால் கொடுக்கறதுக்காக ஒரே வாட்டி சாப்பிட்டேன். அதோடு கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கி தான் நான் அந்த புட்டு சாப்பிட போகிறேன். ஏன்னா இதோட ரேட் அப்படி விற்கிது, வாங்குறதுக்குள்ளே போதும் ஆகிடுது. ரேட் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் இது கிடைக்கிறதும் பெரிய விஷயமா இருக்குது. அதனால் தேடி கீடி பிடிச்சி இந்த வாட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். இது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு நல்லா புரிஞ்சோடனே இவங்க கூட கருவேப்பிலை, கடுகு போட்டு சோம்பு போட்டு தாளித்தோடனே கருவேப்பிலையும், பச்சை மிளகா, அப்புறம் வெங்காயம், நல்லா வெங்காயம் நிறைய போட்டுக்கோங்க, டேஸ்ட் செம்ம தூக்கலாக இருக்கும். நம்ம புட்டு பார்த்திங்கன்னா நல்லா
நல்லா உதிர்த்து வச்சாச்சு. அதையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதில் அந்த வீடியோ நான் இது கூட ஆட் பண்ணல. கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வந்து ஒரு 4-5 வாட்டி திருப்பி விட்டிங்கன்னா ஒரு ஸ்மெல்லு கமன்னு வரும். அப்படியே எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.